இப்ராஹிம் சார் 28 இடங்களில் வந்து தாவேகாவிடம் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்தது பெரும்பாலான தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சிருக்கு. உங்களே அவங்க தோற்கடிச்சிருக்காங்க. நீங்க வந்து இப்ப திரும்ப அவங்க கூட போய் கூட்டணி வச்சு நாங்க அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்கள் வந்து அதை ஏத்துக்குவாங்களா இல்ல காங்கிரஸ் தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா? அதான் கேட்கிறேன். காங்கிரஸ் தொண்டர்களுடைய கோரிக்கையை கேட்டு பாருங்க. ஒன்னும் இல்ல, ஒரு வாக்கெடுப்பு மட்டும் நடத்தி பாருங்க. தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல ஒரே ஒரு வாக்கெடுப்பு மட்டும் நடத்தி பாருங்க. யாருக்கு ஆதரவு இருக்கு, எந்த கூட்டணிக்கு செல்லலாம் என்று ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்கள். அதுதான் சொல்றோமே, அகில இந்திய தலைமைக்கு இதெல்லாம் தெரியும். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப கேட்ட கேள்வி என்ன, மக்களுக்கு தெரியாதா? நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு சேர்ந்து விட்டு திடீரென்று கை மாறினால் இது தவறு இல்லையா, அது மக்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிரானது இல்லையான்ட்டு. சரி, ஒருவேளை நாங்க மாறலைன்னே வச்சுக்கோங்களேன், இன்றைக்கு தலைப்பு இந்த அளவுக்கு வந்து காங்கிரஸை நோக்கி இருக்குது. ஏன் கைகோர்க்குமா காங்கிரஸ்? தேர்தலுக்கு முன்னாள் இருந்து பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோடங்கர்ல இருந்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்யாததுல இருந்து எல்லாமே தாவேகாவுக்கு ஒரு மறைமுக ஒரு சாப்ட்காரர் இருந்துட்டே இருக்கும் போது இப்போ 108 என்று வந்த பிறகு அந்த முதல் 5 வந்து நாங்கள் தான் இருப்போம் அப்படிங்கறத யாருமே சொல்லலையே சார். இப்போ வரைக்குமே இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நான் சொல்றேன். கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்றாரு? கிரீஷ் சோடங்கர் ஆட்சி அதிகாரத்தில் இப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, கிரீஷ் சோடங்கருடைய கருத்தை தான் இந்த இடத்துல முன்னெடுத்து வைக்கிறோம். என்னன்னா, கிரீஷ் சோடங்கர் யாரோட கருத்தை எடுத்து வைக்கிறார்? காங்கிரஸ் தொண்டர்களுடைய கருத்து. காங்கிரஸ் தொண்டர்களுடைய கருத்து என்பது இப்ராஹிம் வச்சதில்லை. இப்ராஹிம் சார், கிரீஷ் சோடங்கருக்கு தமிழக காங்கிரஸ் தொண்டர்களோட மனநிலை அவ்வளவு துல்லியமா தெரியுமா சார்? அவர் தமிழ்நாட்டுக்காரர் சார். 100% தெரியும். 100% தெரியும். ஏன்னா இதற்கு முன்னாடி பொதுக்குழு வரும் செய்றாங்க. கிரீஷ் சோடங்கரை இப்ப நான் சொல்றேன், கடந்த 6 மாதமா தான் பார்க்கறோம். அவருக்கு தமிழ்நாடு 6 மாசமா பார்க்கறோம் சார். ஆனா ஒரு பாயிண்ட் தெரியுமா, திருநெல்வேலியில மாநாடு நடந்தபோது 125 சீட்டு வேணும்னு சொன்னவர் கிரீஷ் சோடங்கர். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிரீஷ் சோடங்கர் முதல்ல திருநெல்வேலியில எடுத்து வைத்தார். அப்ப தொடர்ந்து கிரீஷ் சோடங்கர் அவர்களுக்கு தமிழக காங்கிரஸ்ல எந்த அளவுக்கு காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்குது என்பதை நன்கு அறிந்திருந்தார். நான் இப்பவும் சொல்லுவேன், இந்த முறை தாவேகாவும் காங்கிரசும் திமுகவுக்கு முன்பாகவே கூட்டணியில் போயிருக்கும். அதை தடுத்து நிறுத்தியது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில காங்கிரசின் மூத்த தலைவர்கள். அவர்களுடைய சுயலாபத்திற்காக இந்த முறை இந்த காங்கிரஸ் கட்சியை கபலீகரம் செய்து விட்டார்கள் என்று வெளிப்படையாக சொல்லுவேன். இதற்காக என்னுடைய பதவியை விட்டு நீக்கினாலும் அதை பற்றி கவலை கிடையாது. காரணம், காங்கிரஸ் கட்சியுடைய அடிப்படை தொண்டர்களுடைய குரலை நான் ஒழித்து விட்டேன் என்ற ஒரு மன நிம்மதியோடு இதிலிருந்து விடைபெறுவேன். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுடைய மனநிலை என்பது 1960க்கு பின்பாக சரியாக நம்ம ஆட்சி அமைக்கவில்லை, அந்த எண்ணோட்டம் தான் இருக்குது. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் இந்த அளவுக்கு திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வீழ்ச்சிக்கு ஏற்பட்டுச்சு? புதுசா வந்தவர்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுக்குறீங்க, இதற்கு முன்பாக அதிகப்படியாக இடத்துல இருந்தவங்களுக்கு ஒரு 3 சீட்டு எச்சா கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபாவை சேர்த்து கொடுக்குறீங்க. அப்ப இப்படி இது மாதிரி பல்வேறு கூட்டணி கணக்குகள் சில தவறுகள் இருந்ததையும் நாங்க சுட்டி காட்டணும். சுட்டி காட்டாமலாம் கிடையாது. தாவேகாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்க போய் நீங்க திமுகவை அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க தேர்தலுக்கு முன்னாலே. கிடையாது சார். இங்க பாருங்க, நான் சொல்றேன் 2006ல இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். 2006ல நீங்க கேட்ட கேள்வி முன்னாடி அதுக்கே வந்துரும். 2006ல அறுதி பெரும்பான்மை இல்லாமல் திமுக இருந்தது. அன்றைக்கு வந்து வாக்களித்தது யாருக்கு? 2006 அறுதி பெரும்பான்மை கிடைக்காம தான் இருந்தாங்க. அன்றைக்கு வந்து காங்கிரஸ் வெளிப்படையாக இருங்க. புதுச்சேரியில உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடையாது, அங்க திமுக ஆதரவு அளிச்சது. இல்ல இருங்க, புதுச்சேரியில அதுக்கு பதிலா புதுச்சேரி அரசுல புதுச்சேரிகளுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதையும் தெரியா சொல்றோம். 2006ல ஏதாவது ஒரு டிமாண்ட், நாங்க 2006ல உங்களுக்கு தெரியும் மேல ஆட்சியில இருக்கிறோம். அங்க பாண்டிச்சேரியில ஆட்சி தேவைப்படுது, அதுக்கு திமுக ஆதரவு தேவைப்பட்டது. ஆளுங்கட்சியாக இருந்தது மத்தியில காங்கிரஸ். அந்த நேரத்தில் தமிழகத்தில் நாங்க என்ன டிமாண்ட் வச்சிருந்தாலும் அன்றைக்கு கலைஞர் அவர்கள் தெளிவாக அதற்கான பதிலை கொடுத்திருப்பார். ஆனால் 2006ல நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கோங்க, 2006 சொல்லி இல்ல நான் சொல்லிட்டேன். 2006ல அன்றைக்கு வந்து முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கட்சியின் அதிகப்படியான நம்பிக்கைக்கு எதிராக வாக்களித்தவர் எங்க பக்கம் இருந்தாங்க, எங்களுக்கு எதிராக இருந்தாங்க. அன்னைக்கு நாங்க அதை நினைச்சு ஒருவேளை காங்கிரஸ்க்கு திமுக ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்காம விட்டுருந்தோம்னா அன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? வந்திருக்க முடியாது அல்லவா? அன்றைக்கு சரிங்க, மக்களுக்கு எதிராக கட்சி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றால் ஒரு கொள்கை வைத்து விட்டு, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஏடிஎம்கே இருக்குது, பாஜக இருக்குது, ஏடிஎம்கே திடீர்னு பெரியாருடைய புகைப்படத்தை கீழே இறக்கி விட்டு நேரடியாக பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்றால் அது அடுத்த கருத்து. ஆனால் காங்கிரஸ் எந்த கருத்தை வைத்திருக்கிறதோ, இந்தியா கூட்டணி எந்த கருத்தை வைத்திருக்கிறதோ அந்த
கூற்றையும் அந்த சித்தாந்தத்தையும் உடைய கட்சியுடன் கைகோர்ப்பதை பொறுத்தளவுக்கு எங்களை பொறுத்தளவுக்கு அது என்னை பொறுத்தளவுக்கு தனிப்பட்டு கேட்டீங்கன்னா தவறே கிடையாது. மக்களுக்கு அது தவறு இல்லைன்னா இன்றைக்கு வரைக்கும் தாவேகாவும் காங்கிரஸையும் ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. பேசுபொருளா ஏன் இருக்குன்னா ரெண்டும் ஒரே ஃபோர்ஸ், மெஜாரிட்டியா ஒரே செக்குலரிசம் ஒரே ஃபெடரலிசம் பேசுற ஃபோர்ஸ். ஏன் இதை திமுகவையும் அட்டாச் பண்ண முடியலன்றதா இன்றைக்கு இருக்கக்கூடிய கவலையை. அவர்கள் நேரடியா இப்ப மேஜர் ஃப்ளோ ஃபோர்ஸா தாவேகா வர வேண்டும் என்றால் அதுக்கு திமுகவை எடுத்து அதிமுகவுடைய இடத்தை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டு அதுக்கு நேரான ஒரு இடத்தை வந்து இன்னைக்கு மெஜர் ஃபோர்ஸா பிடிச்சிட்டாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவர்கள் திமுகவுடைய கருத்து என்ன, டீலிமிட்டேஷன்ல மாற்று கருத்து இருந்துச்சா, எங்களுடைய காங்கிரஸ்க்கு எதிரான கருத்து இருந்துச்சா, ஏதாவது ஒரு இடத்துல இப்ப கூட நான் பேசும்போது எங்கேயாவது திமுகவின் அழுத்தத்தின் பிரகாரம் தான் நாங்கள் கூட்டணியில் ஒப்பந்தம் செய்தேன் என்று சொன்னா இல்லையே, எந்த தலைவர்களும் சொல்ல மாட்டாங்க, திமுக மீது குற்றம் சாட்ட மாட்டாங்க. காரணம் என்னன்னா திமுகவுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு முழு ஆதரவை கொடுத்தார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா தனி கட்சியா காங்கிரஸ் என்பது திமுகவுடைய கிளை கிடையாது. காங்கிரஸ் பாதி ஆதரவு இல்ல கேளுங்க, திமுக வந்து காங்கிரஸ் திமுகவுடைய கிளை கட்சி கிடையாது. திராவிட கழகம் போல வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க தெரியல. தேசிய கட்சி, அதற்கென்று தனி சித்தாந்தம் இருக்கிறது, தனி ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு முடிவெடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு நாங்க இந்த முடிவை எடுக்கிறோம், இதுக்கான ஆதரவு தரோம்னு சொல்றோம். இப்போ நிறைவா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது வந்து நீங்கள் ஒரு தேசிய கட்சி, அது உங்கள் தனிப்பட்ட முடிவு. இந்த கூட்டணியில் இருந்து நீங்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு நீங்கள் தாவேகாவுக்கு அதை எதிர்த்து களமாடிய தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து அது மக்கள் அடுத்த தேர்தலில் அவர் வந்து வாக்களித்து முடிவெடுப்பார்கள், அது காங்கிரஸ் கட்சியோட நிலை சரியான தவறா என்று. ஆனால் 2029 மக்களவை தேர்தல் வருகிறது. அப்போது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தொடருமா அல்லது அங்கிருந்து இங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நான் இப்பயும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. என்னன்னா எக்காரணத்தை கொண்டும் இந்தியா கூட்டணியில பிளவே கிடையாது. இந்தியா கூட்டணியில பிளவு என்ற வார்த்தையே கிடையாது. இந்தியா கூட்டணி கண்டிப்பாக தொடரும். அது தாவேகா உள்ள வந்தாலும் திமுக உள்ள இருந்தாலும் கண்டிப்பா இந்தியா கூட்டணி வலுவாக எக்கு கோட்டையாகத்தான் இருக்கும். காரணம் இவர்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே சித்தாந்தம், மதவாத சக்திகளை வீழ்த்த வேண்டும். அந்த சித்தாந்தத்துல எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் வருவாங்க. வரக்கூடிய காலகட்டத்தை தான் விஜய் அவர்கள் தெளிவாக 2 வாரம் டைம் கேட்டிருக்கிற டைம் ஃப்ரேம் எதுக்குன்னா காங்கிரஸ் கையில விசில எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் அவர் அதை எடுத்து வைத்திருக்கிறார். பெரும்பான்மை நிறைவா சொல்றீங்க, பெரும்பான்மை அந்த 2 வாரத்துல நிரூபித்து விடுமா? காங்கிரஸ் 5 தான் இருக்கு, கண்டிப்பா யார் கொடுப்பாங்க? கண்டிப்பா நீங்க வேணா பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. நீங்க கேக்குறீங்களே இந்த கேள்விக்கு எல்லாமே இன்னும் ஒரு சில நாட்கள்ல பதில் வந்துரும், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நேர்கோட்டில் இந்த விஷயத்தை கடைசியா இறுதி வர வைக்கிறேன். கரூர் சம்பவத்தை சிபிஐ வழக்கை வைத்து தாவேகா தலைவர்களையோ தாவேகாவையோ இல்ல மக்களையோ ஏமாத்தி விடலாம் என்று மதவாத சக்திகள் நினைக்குமே ஆனால் அவர்கள் பகல் கனவு காண்பதுதான் அது முடிவாக இருக்கும். காரணம், மதவாத சக்தியிலே கால உண்டாதவாறு ராகுல் காந்தி கூட நிற்பார், இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கும். அதற்கும் ஏற்பார் போல தாவேகாவுடைய விஜயின் முதல்வராக ஆன பின்பு அதை நிறைவேற செய்வார் என்பதில் எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. பொறுத்திருந்து காலம் பதில். நன்றி.